Hello friends, welcome to Nanba You and Me channel. இன்னைக்கு சூப்பரான சுவையான chicken gravy எப்படி பண்றதுன்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த chicken gravy ரச சாப்பாடா இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, சப்பாத்தி, சாம்பார் சாதம் எதுக்கா இருந்தாலும் சூப்பர் சைட் டிஷ் இது. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க வீட்ல chicken வாங்குனீங்க அப்படினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சூப்பரான சுவையான chicken gravy எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஒரு சின்ன குக்கர் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். குக்கரை நல்லா சூடாக்கி அதுல நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சியும் சேர்த்திக்கங்க. இது நல்லா கரெக்டா இருக்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி வெறும் எண்ணெயிலேயே இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கி பச்சை வாசம் போகணும். இந்த பச்சை வாசம் போன பின்னாடி இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் அளவா போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்க ஜாஸ்தியா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்ல வச்சு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 4 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சிக்கனை சேர்த்துட்டு இந்த சிக்கனை ஃபுல்லாமே நல்லா வதக்கி வச்சுக்கணும். அப்போதான் இந்த மசாலா எல்லாமே சிக்கன்ல ஃபுல்லா கோட் ஆகும். சேர்த்துட்டு ஃபுல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்தக்கூடாது. உங்களுக்கு செமி கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ட்ரையா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வதங்கட்டும். இதுல வந்து அடுத்தது தக்காளி பழம் 1/2 கிலோக்கு 1 தக்காளி பழம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்திருக்கோம். இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்ல வச்சு நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா கிளறிட்டே இருக்கக்கூடாது. கறி வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. கறியோட பீஸும் நமக்கு கிடைக்காது. நான் இன்னைக்கு செமி கிரேவியா பண்றதுனால நமக்கு வந்து 1/2 டம்ளர் நான் தண்ணி இதுல ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா அது நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம விசில் போட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கன்லயும் தண்ணி இருக்கும். கிரேவியா வேணும் அப்படிங்கறதுக்காக சிக்கன்ல தண்ணி ஊத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரையா வேணும்னா நீங்க தண்ணி ஆட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொதி வந்த பின்னாடி நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரே விசில் விட்டா போதும். சிக்கனுக்கு ஒரே ஒரு விசில் தான். அதுக்கு மீறி விசில் விட்டோம் அப்படின்னா சிக்கன் எல்லாமே நல்லா உடைஞ்சிரும். ஒரு விசில் விட்ட பின்னாடி விசில் அடங்கினதையும் நம்ம ஓபன் பண்ணி அதுல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது இதுல 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாகவும் வரும், நல்லா சுவையாகவும் இருக்கும். நல்லா சிக்கன் எல்லாம் சாஃப்டா வெந்த பின்னாடி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு ட்ரையா வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிளறி விட்டுக்குங்க. எனக்கு இந்த பதத்துக்கு கிரேவி வேணும், அதனால நான் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சிக்கன் கிரேவியா இருந்தாலும் மட்டன் கிரேவியா இருந்தாலும் லாஸ்ட்ல இறக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். மறக்காம ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல எப்ப சிக்கன் வேணும்னாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிரேவி சப்பாத்தி ஆகட்டும், புரோட்டா ஆகட்டும், ரச சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பர் சைட் டிஷ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா திரும்ப திரும்ப இதே மாதிரி நீங்க செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.